முக்கியமாக உங்கள் மாலிக் பாய் நான் ஒன்று சொல்கிறேன். இது வந்து இருக்கிறது வந்து சம்பிரதாயத்தில் இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு ஒன்று இருக்குது. என்னோட சைடில் ஒன்று சொல்கிறேன். அம்மா வீட்டில் என்ன சொல்லி கொடுத்தாலும் சரி, எப்படி அம்மா வீட்டில் ஒரு பொண்ணுக்கு புருஷன்கிட்ட எப்படி நடந்துக்கணும், எப்படிலாம் புருஷன்கிட்ட வாழணும், எப்படி விட்டு கொடுத்து வாழணும், எப்படி அட்ஜஸ்ட் பண்ணின்னு வாழணும், மாமியார்கிட்ட எப்படி வாழணும், நாத்தனார்கிட்ட எப்படி வாழணும், தன் புருஷன்கிட்ட எப்படி வாழணும், மச்சனுக்கிட்ட எப்படி வாழணும், மாமனார்கிட்ட எப்படி வாழணும், இந்த அட்வைஸை மட்டும்தான் கேட்கணுமே தவிர, இவங்ககிட்ட வாங்கிட்டு போகிற விஷயத்த வந்து ப்ளஸ்ஸு மட்டும் தான் நீங்கள் அங்கே பயன்படுத்தணும். அம்மா வீட்டில் என்ன தான் தப்பாக சொல்லி கொடுத்தாலும் சரி, சில அம்மா வீட்டில் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் சில அம்மா வீட்டில் சொல்லிக் கொடுப்பாங்க. ஏன் சாவி நீ வச்சுக்க வேண்டியதானடி, அவகிட்ட நீ சாவி கொடுக்குற, நீ பொறுப்பு வச்சுக்க வேண்டியது, இதெல்லாம் நிறைய அம்மா சொல்கிறாங்க. தயவு செஞ்சு இந்த விஷயத்தெல்லாம் மூட்டை கட்டி வீட்டு லேஃப்ட் மேலே போட்டுட்டு எப்படி நீங்கள் சோலோவாக வந்தீங்களோ அந்த மாதிரி சோலோவாக போங்க. அம்மா வீட்டில் நடக்கிற ப்ளஸ் ஆர் மைனஸு புருஷன் வீட்டில் ஷேர் பண்ணாதீங்க. புருஷன் வீட்டில் இருக்கிற நல்லது கெட்டது வந்து உங்கள் அம்மா வீட்டில் ஷேர் பண்ணாதீங்க. ஏன்னா இங்கே அவர் மேலே ஒரு மைனஸ் இருந்தாலும் அவங்க சொல்லி காட்டுவாங்க. இதே வந்து உங்கள் அம்மா வீட்டில் ஒரு மைனஸ் இருந்தால் உங்கள் வீட்டுக்காரர் வந்து ஒரு சண்டையில் சொல்லி காட்டுவார். ஸோ ரெண்டுமே என்ன ஆகும்னா மனக்கசப்பு தான் வரும்.